பல நாட்களாக விசாரணை நடந்த காவ்யா வழக்கு இன்று தீர்ப்புக்கு வந்துள்ளது. மேலும் இந்த தீர்ப்பானது நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் இறுதி தீர்ப்பு என்ற காரணத்தினால் மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஐ லவ் யூ. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல. மச்சான், ஓகே சொன்னா பூ கொடுக்குற, இல்லைனா இதை மூஞ்சில அடிக்கிற. ஓகேடா மச்சான், நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். மச்சான் மச்சான் வந்துட்டாடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐ லவ் யூ. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? எனக்கு வாழவே பிடிக்கல. நீங்க எங்கேயே விட்டுருங்க ப்ளீஸ். தொடர்ந்து கொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணையில் அக்கார்டிங் டு செக்ஷன் 326A அடிப்படையில் சஞ்சய் எனும் குற்றவாளிக்கு 10 வருட சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படுகிறது. மற்றும் துணை குற்றவாளி ஆகிய விக்னேஷிற்கு 326B அடிப்படையில் ஆசிட் வாங்கி கொடுத்த குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மற்றும் இதில் பாதிக்கப்பட்ட பெண் காவ்யாவிற்கு அக்கார்டிங் டு த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி NALSA 2016 ஸ்கீம் அடிப்படையில் அரசு வேலை மற்றும் 3 லட்சம் நஷ்ட ஈடு வழங்கப்படும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இதுக்கப்புறமாச்சும் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்ல.